வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த திரு அருணன் அவர்களும் ஊடகவியலாளர் திரு சுமன் சி ராமன் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். தீவிர அரசியலில் பிரியங்கா ஈடுபட போவதாக ஒரு செய்தி வந்திருக்கு. அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலில் அவர் பிரச்சாரத்தில் ஈடுபடுவார் அப்படின்னு அந்த செய்தி சொல்கிறது. எப்படி பார்க்குறீங்க இந்த செய்தி? அதாவது உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரையில் காங்கிரஸ் எத்தை தின்னால் பித்தம் தெளியும் என்கிற நிலையில் இருப்பதாக தெரிகிறது. ஏற்கனவே கேரளா, அஸ்ஸாமில் அவங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்க. உத்தரப்பிரதேசம் மிக முக்கியமான ஒரு தேர்தல் களம். அதுவும் பாஜக மிக தீவிரமாக அதை குறிவைத்து செயல்பட்டு வருகிறது. ஆகவே காங்கிரஸ் கவலை கொள்வது என்பது நியாயம்தான். ஆனால் அவங்க தங்களுடைய பலத்தை அல்லது மக்கள் ஆதரவை கொள்கை ரீதியாக திரட்டுவதற்கு பதிலாக இப்பொழுதும் மாற்று நபர்களை முன்வைத்து அதை சாதிக்க முடியுமா என்று தான் பார்க்குறாங்கன்னு எனக்கு படுது. ஏற்கனவே ஒன்றும் பிரியங்கா ஒன்றும் புதியவர் அல்ல. அந்த மாநிலத்துக்கு அமேதி, ரேபரேலியிலெல்லாம் அவங்க ஏற்கனவே பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கு ஒரு முழுமையாக அவங்கள முன்னிறுத்தி அந்த மாநிலத்துக்கான தேர்தல் பிரச்சார குழு தலைவர், இயல்பாகவே மாநில முதல்வர் வேட்பாளர் என்று கூட அவங்க முன் வைக்கலாம் என்றெல்லாம் பத்திரிகை செய்தி வருது. அப்படி என்றால் ராகுலுடைய ஈர்ப்பு என்பது குறைந்து போச்சு என்று அவங்களே ஒப்புக்கொள்வதாக தெரிகிறது. இது இவங்களை பொறுத்தவரை ஒரு பெண், அதுவும் இந்திரா காந்தி போன்ற தோற்றமுடைய அந்த முகம், இதையெல்லாம் வச்சு முதலாக்க முடியுமா என்று முயற்சிப்பதாக படுகிறது. பட் எனக்கு என்னமோ இதெல்லாம் பெரிய அளவுக்கு வெற்றி கிட்டும் என்று படலை. மாறாக அவங்க தைரியமாக பாஜகவினுடைய வகுப்புவாத கொள்கையை அவங்க எதிர்க்கணும். அவங்களுடைய பொருளாதார கொள்கையை எதிர்ப்பதில் அவங்களுக்கு சில சிக்கல்கள் இருக்குது என்பது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அவங்க டக்குன்னு திருப்பி சொல்லிடுவாங்க, இதெல்லாம் நீங்கள் அமுல்படுத்தினது தான்னு. அப்படி என்றால் எப்படி அதிலிருந்து தங்களை தனித்து காட்ட போகிறாங்க? இது பற்றியெல்லாம் யோசிக்கணும். மாறாக ஒரு குறுக்கு வழி தேடுவதாகத்தான் எனக்கு படுது. இல்லை, இது காங்கிரஸினுடைய யூபியில் இருக்கிற இன்றைய நிலையை பார்த்தால் இவர்களுக்கு வேறு வழி இல்லாத ஒரு நிலையில் தான் அதை பண்ணுறாங்க. ஏன்னா காங்கிரஸுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, உத்தரப்பிரதேசில் பேஸ் கம்ப்ளீட்டாக இரோடு ஆயிடுச்சு. அதாவது காங்கிரஸ் கட்சி பல பெரும்பாலான இடங்களில் உத்தரப்பிரதேசில் 4வது இடத்துல, சமாஜ்வாதி கட்சி, பகுஜன் சமாஜ் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, அதுக்கு பிறகு 4வது இடத்துல இருக்கிற ஒரு கட்சிங்கிற அடிப்படையில் அமேத்தி, ராய்பரேலி போன்ற சில இடங்கள் தவிர காங்கிரஸ் 3வது அல்லது 4வது இடத்துல இருக்கிற ஒரு கட்சி. அத்தகைய ஒரு கட்சி இன்னும் ஓராண்டு காலத்துக்குள்ள மாநில அளவில் மிக அதிகமாக ஒரு பேஸை டெவலப் பண்ணி லட்சக்கணக்கான ஆதரவாளர்களை திரட்டி பண்ண முடியுமா? இல்லை ஒரு சான்ஸ் எடுத்து சரி பிரியங்கா காந்தியை கொண்டு வருவோம், பிரியங்கா வாத்ராவை கொண்டு வந்து அவங்கள முன்னிறுத்தி இந்த கரிஸ்மாவில் எப்படியாவது கொஞ்சம் அதிக அளவில் எண்ணிக்கை சீட்டுகளை எடுக்க முடியுமா அப்படிங்கிறத பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இது ஒரு லாஜிக்கல் ஆப்ஷன். என்ன பெரிய சிக்கல் என்னன்னா, பேராசிரியர் சொன்னது போல, ஒன்று ராகுல் காந்தி தேவையான வெற்றியை தேடித்தர முடியாது அப்படிங்கிறதே காங்கிரஸ் ஒப்புக்கொள்றாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா பிரியங்கா இல்லாட்டி எதுக்கு கொண்டு வரணும்? ராகுலே ஜெயிச்சு கொடுத்துடலாமே யூபியில் இப்போ அதுக்கு முன்னாடி நடந்த பழைய லோக்சபா தேர்தலில் 2009 காங்கிரஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கு ராகுல் காந்தி ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்தது. அது 2014 2 சீட் ஆயிடுச்சு. சோனியா காந்தி அவர்கள் ஜெயிச்சாங்க, ராகுல் காந்தி ஜெயிச்சாங்க, வேற யாருமே ஜெயிக்கல. ஸோ ஒன்று ராகுலால் வெற்றியை நம்மால் யூபியில் தேடித்தர முடியாது அப்படிங்கிற ஒரு ஒப்புக்கொள்ளுதல் காங்கிரஸ் கட்சி செய்கிறது. ரெண்டாவது, பெரிய அளவில் அவங்க அந்த இந்திரா காந்தியோடைய இமேஜ் அப்படிங்கிறது ஒன்று, அதற்கு பல காரணங்கள் இருக்கு. இவங்க இந்திரா காந்தியை போல் தோற்றத்தில் இருக்கிறார்கள், நல்லாக சிறப்பாக பேசுகிறாங்க, அதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் அது எந்த அளவுக்கு எடுபடும்? ஆனால் 4வது இடத்தில் இருக்கும் ஒரு கட்சிக்கு வேற என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு? கட்சியை கொள்கை ரீதியா, அரசியலை கொள்கை ரீதியா வளர்த்தெடுக்கிற முயற்சியில காங்கிரஸ் ஈடுபடணும் அப்படின்னாலும் தேர்தல் அரசியலுக்கு இது மாதிரியான ஒரு தனிநபர் செல்வாக்கு தேவைப்படுவதாக தான் திரு சுமன் சொல்றாரு. அதுல என்ன தவறு இருக்க முடியும்? ஒரு தனிநபரை முன்னிலைப்படுத்துவதற்கு, தேர்தல் அரசியலை வெற்றி பெறுவதற்கு இதுல என்ன இந்த ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கிறதுல காங்கிரஸ் என்ன தவறு செய்யறதா நம்ம பார்க்க வேண்டியது. நான் சரியா தவறானுக்குள்ளே போகலை. ஏற்கனவே அவங்க செஞ்சு பார்த்துருக்காங்க. அதை மட்டும் நம்புவது என்பது அவங்களுக்கே பின்னடைவை தருது.
இப்போ என்ன பண்ணுறாங்க, சோனியாவை முன்னிறுத்தி பார்த்தாங்க, அந்த குடும்பத்திலிருந்து தான் என்று. அது ஓரளவுக்கு பலன் தந்தது, நம்ம பார்த்துருக்கோம், குறிப்பாக 2004 ஆனால் அதுக்கு பிறகு அந்த ஈர்ப்பு என்பது வடிய துவங்குது. உடனே என்ன பண்ணுறாங்க, மீண்டும் அதே குடும்பத்திலேருந்து ராகுலை கொண்டு வர்றாங்க. இப்போ அதுவும் அந்த ஈர்ப்பு சோனியா காந்தி அளவுக்கு இவருக்கு எப்பொழுதுமே இருந்ததா எனக்கு தெரியலை. ஏதோ ஓரளவுக்கு இருந்தது போல் பட்டுச்சு. உதாரணமாக யூபியில் அவர் சார் சரியாக சுட்டி காண்பித்தது போல் சோனியாவும் ராகுல் தான் ஜெயிக்க முடிஞ்சது. ஆனால் அவரால் சமீப காலத்தில் பெரிய அளவுக்கு தேர்தல் வெற்றிகளை ஈட்டி தர முடியல. காங்கிரஸ் போன்ற கட்சியெல்லாம் தலைமை மீதான ஒரு மரியாதை எப்போ தொண்டர்களுக்கு ஏற்படுதுன்னா தேர்தலில் ஜெயிச்சு காமிச்சாதான். தேர்தலை தோற்ற உடனே தலைமையை அவங்க ஒரு சந்தேக கண்ணோடு தான் பார்ப்பாங்க. இதுதான் உள்ள நிலைமை. அது அவங்களுக்கும் தெரியும், கட்சிக்கும் தெரியும். நான் அதனால தான் குறிப்பிட்டேன், கேரளா அசாம் தோல்வி அவங்களுக்கு மிகப்பெரிய சிக்கலை கட்சி உள்ளுக்கே ஏற்படுத்திகிட்டு இருக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்க, இன்னொரு அதே மார்க்கத்துக்கு தான் போகிறாங்க. அதே குடும்பத்திலேருந்து இன்னொருத்தவங்களை முன்னிறுத்தினா அதை சரி கட்ட முடியுமா அந்த சரிவை என்று தான் பார்க்குறாங்களே. இது எப்படி சரியாக, நான் சொல்வது ஒரு தொலைநோக்கு பார்வையில். ஏன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கைகள் பலவற்றோடு மார்க்சிஸ்டுகளாக எங்களுக்கு அடிப்படையில் வேறுபாடு இருக்குது. ஆனால் ஒன்றை நாங்கள் எப்பொழுதுமே ஏற்றுக்கொண்டிருக்கோம், பாஜகவோடு ஒப்பிடும் பொழுது இது மதச்சார்பற்ற கட்சி. அத்தகைய வகுப்புவாத இது அந்த அளவுக்கு காங்கிரஸில் கிடையாது என்று நாங்கள் பார்க்குறோம். ஆனால் அந்த கட்சியினால் அந்த ஒரு நல்ல கூரை கூட இன்னும் வலுப்படுத்தி பாஜகவுக்கு நான் அந்த வகையில் ஒரு மாற்று பாருங்கள் என்று போக முடியலை என்பது தான் யதார்த்தம். அவர் சரியாக சுட்டி காண்பித்தது போல் உத்தரப்பிரதேசத்தில் அது மிகப்பெரிய கட்சியாக இருந்தது, என்ன ஆயிடுச்சு, அதுதான் உள்ள நிலைமை. இப்போ என்ன செய்தி வருதென்றால் முலாயம் கட்சிக்கும் மாயாவதி கட்சிக்கும் தான் அங்கே போட்டி, பாஜக எந்த அளவு அது உள்ளுக்கு ஊடுருவ போகுது என்று பொறுத்திருந்து பார்க்கணும்னு தான் செய்தி வருது. காங்கிரஸ் 4வது இடத்துல இருக்குது என்று தான் வருது. இதில் நான் என்ன நினைக்கிறேன்னா, சிரமங்கள் இருக்குது என்பது ஒப்புக்கொள். முதலே அவங்க திட்டமிட்டுருக்குன்னு ஒரு வருஷத்தில் அது முடியுமான்னு சார் கேட்குறதுல ஒரு உண்மை இருக்குது என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இந்த ஒரு வருஷத்துலேயும் இப்போவும் நீங்கள் கொள்கையை வலுப்படுத்தாமல் வெறும் குல்லாவை மாற்றுற மாதிரி ஆளைத்தான் நீங்கள் மாற்றுறீங்க. இது பலன் தருமா என்று தான் கேள்விக்கு. இல்லை, இதில் மிகப்பெரிய சிக்கல் என்னென்னா, காங்கிரஸ் நமக்கு அதாவது அதனுடைய மைனஸ் பாயிண்ட்ஸ் எவ்வளோ இருக்கலாம், ஆனால் இன்றும் காங்கிரஸ் ஒரு அகில இந்திய அளவில் இருக்கிற ஒரு வலுவான ஒரு கட்சி. முன்பு இருந்த ஒரு வலிமை இல்லை அப்படின்னு ஏற்றுக்கொண்டால் கூட ஓரளவுக்கு அவங்க இன்னும் ஒரு ஆல்டர்னேட்டிவாக பாஜகவுக்கு ஒரு மாற்றாக இருக்கக்கூடிய ஒரே கட்சி இன்றைய அளவிலும் அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சி மட்டும்தான். அந்த மாதிரி இருக்கிற ஒரு கட்சியில் என்ன சிக்கல் என்றால், இந்த காந்தி குடும்பத்தை தாண்டி அவர்களுக்கு எந்த ஒரு தலைவரை முன்னிறுத்தினாலும் அவருக்கு காஷ்மீரில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி தலைவரிலிருந்து கன்னியாகுமரி வரைக்குமோ இல்லை குஜராத்திலிருந்து நார்த் ஈஸ்ட் வரைக்குமோ வடகிழக்கு வரைக்கும் இருக்கிற அனைத்து காங்கிரஸ் கட்சியினரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவர்கள் இந்த குடும்பத்திலிருந்து தான் இருக்கிறாங்க. வேற இந்த குடும்பத்துக்கு வெளியே இன்றைய நீங்க எடுத்துங்க, சமீப காலகட்டத்தில் இந்த குடும்பத்திலிருந்து வெளியே இருந்த காங்கிரஸ் கட்சி தலைவர்னு பார்த்தா நம்ம நரசிம்மராவ். அவருடைய எவ்வளவோ நம்ம நரசிம்மராவ் சில குறைகள் சொன்னாலும் அவர் இந்த எக்கனாமிக் லிபரலைசேஷன்ல மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கிறார். அந்த லெகசிய கூட இன்றைய காலகட்டத்தில் காங்கிரஸ் கட்சியே நரசிம்மராவ அப்படியே அந்த நடந்த அந்த அவருடைய ஆட்சி காலத்தையே மறைக்கணும் அப்படிங்கிற ஒரு அளவுக்கு அப்படி தொடர்ச்சியாக கட்டமைக்கப்படுகிறது. அவர் மாற்று தலைமைனா அதுவும் ஒரே குடும்பத்திலிருந்து தான் மீண்டும் மீண்டும் வரணும், இல்ல வாரிசு அரசியலை நோக்கி செல்லுது அப்படின்னு தொடர்ச்சியாக கட்டமைக்கப்படுகிறது. அதான் கட்டமைக்கல. அதாவது என்ன ஆயிடுச்சுன்னா, காந்தி குடும்பத்திலிருந்து தான் எல்லா காங்கிரஸ் கட்சி நபர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவர் அப்படிங்கிறது ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு காங்கிரஸ் கட்சியில. வேற இப்ப அவங்க எப்படி இருக்கிறாங்க, காங்கிரஸ் கட்சியில நம்பர் 1 வில் பி ஃப்ரம் த ஃபேமிலி, அதுக்கப்புறம் நம்பர் 2 நம்பர் 3 நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அவங்க நம்பர் 2 நம்பர் 3 இருக்கிற யாராவது ஒருத்தர் நம்பர் 1 ஆக்குனீங்கன்னா போட்டி வரும், தகராறு வரும், பிளவு வரும். வேற குடும்பத்திலிருந்து நீங்க யாராவது காங்கிரஸ் கட்சியில வெளிப்படையாக ராகுல் காந்திக்கு எதிராகவோ பிரியங்கா வாத்ராக்கு எதிராகவோ பெரிய அளவில் உங்களுக்கு கோஷம் வராது. யாராவது சிறிய தலைவர் கட்சி விட்டுட்டு போறவங்க யாராவது ஒரு அதிருப்தியாளர்கள் சில பேர் பேசலாமே தவிர பெரிய அளவில் பெரும்பாலான மூத்த காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் அவர்களுக்கு எப்பவுமே ஆதரவு தான் தெரிவிப்பாங்க. ஆனால் அவர்களில் ஒருவர் யாராவது முன்னிறுத்தப்பட்டால் நிச்சயமாக பெரிய அளவில் ஒரு பிளவு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த அடிப்படையில் காங்கிரஸ் கட்சிக்கு இன்றைய காலகட்டத்தில் காந்தி நேரு குடும்பத்தை அப்பாற்பட்டு ஒரு தலைவர் உருவாகுவது மிகவும் இப்ப பாக்குறதுக்கு கஷ்டமா இருக்கு. இல்ல அது அப்படி ஆக்கிட்டாங்க. இரண்டாம் கட்ட தலைவர்கள் மேல வருவதற்கு மத்தவங்களே விரும்பல, கட்சிக்குள்ள இருக்கிறவங்களே விரும்பல, ஒரு ஒற்றுமை இருக்காது. இல்ல அந்த மாதிரியான சூழல அந்த கட்சி தலைமை, ஒரு கட்சி தலைமை தாங்க திட்டமிட்டு 2ஆம் கட்ட தலைமையை உருவாக்கணும்.
தானாலாம் வராது. அப்படி உருவாக்க அந்த தலைமை தயாராக இல்லை. அப்படியே உருவாக்குனாலும் வரலாறு என்ன காமிக்குதுன்னா ஒரு குடும்பத்துக்குள்ளே இருந்து வர்ற மாதிரி தான் காமிக்குது. ஒரே ஒரு விதிவிலக்கு அவர் சரியாக குறிப்பிட்டது போல் நரசிம்மராவ். அதுவும் இந்த ஒரு அசாதாரணமான சூழலில் அவர் வந்தார். ஆனால் அதில் ஒரு உண்மை அவர் சொல்வதில் இருக்குது. ஆனால் அதுக்கு ஒரு நியாயமான காரணம் இருக்குது. அந்த பாரம்பரியத்தை, நரசிம்மராவ் பாரம்பரியத்தையே இவங்க முன்னெடுத்து செல்லலைன்னா அவருடன் நான் வேறுபடுறேன். அவர் சரியான முறையில் பொருளாதார சோக்கால் சீர்திருத்தத்தை கொண்டு வந்தது சரிதானா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. அதை விட மிக சிக்கல் அவர் காங்கிரஸுக்கு என்ன உருவாக்குனார்னா அவர் காலத்தில் தான் பாபர் மசூதி இடிப்பு. அது அவங்களுக்கு மிகப்பெரிய சிக்கலை பிற்காலத்தில் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் உருவாக்கி வச்சிருக்குது. இதெல்லாம் வச்சு தான் அவங்களுக்கு ஒருவேளை பாருங்கள், அது ஒரு சிக்கல் இருக்குது. ஒரு முறையான ரெண்டாம் கட்ட தலைமையை உருவாக்காமல் ஒரு அசாதாரணமான சூழலில் நரசிம்மராவ் அவர்கள் உண்மையிலே திணிக்கப்பட்டார். அவர் இயல்பா வரலையே. அவருடைய நீங்கள் சுயவரலாறு ஒரு நாவல் மாதிரி எழுதியிருக்கார் நரசிம்மராவ். அதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா என்ன வேடிக்கையாக இருக்கும்னா, அவர் இனிமேல் அரசியலே வேணாமென்று பெட்டி படிக்கலாம் கட்டிட்டேன், கிளம்பிட்டு ஆந்திராவுக்கு போக, அப்போ திடீரென்று ஒரு தொலைபேசி அழைப்பு வருது, இல்லை நீங்கள் தான் பொறுப்பு ஏற்றுக்கணும், அந்த மாதிரி ஒரு நிலைமை. அதனால தான் அந்த வார்த்தையை சொல்ல வரேன். அவர் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டவர் அல்ல. ஒரு அசாதாரணமான சூழலில் அவர் நிறுத்தப்படுகிறார். ஆனால் அவருடைய அரசியல் வாழ்வில் இப்படிப்பட்ட சிக்கல்கள்லாம் வந்துச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா காங்கிரஸுக்கு மீண்டும் பழைய கதைக்கு போயிடுச்சு. ஐயா இந்த வம்பெல்லாம் வேண்டாம், பேசாமல் நேரு குடும்பத்திலிருந்தே வருவோம் என்று. ஆனாலும் அவ்வளவு பெரிய கட்சிக்கு அது சரிதானா என்கிற ஒரு கேள்வி இருக்குது. மீண்டும் மீண்டும் அந்த ஒரு வட்டத்துக்குள்ள தான் அவங்க நிற்கிறாங்க. ஒரே ஒரு பாயிண்ட். ஆனால் இந்த டு பி ஃபேர் டு காங்கிரஸ், இந்த மாதிரி இந்த குடும்பத்திலிருந்து தலைவர்கள் அதே குடும்பத்திலிருந்து தொடர்ந்து வருது. காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் ஒரு 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 நோயாக நம்ம பார்க்க முடியாது. இன்றைக்கு நீங்க யூபியிலே எடுத்துக்கங்க, தகுதி இருக்கக்கூடிய யாரு வேணாலும் எந்த தலைமை பொறுப்புக்கு வேண்டாலும் வரலாம். அவர் வாரிசா இருக்கிறதுனால அவர் வரக்கூடாது. எந்த கட்சியில உங்களுக்கு உதாரணத்துக்கு முலாயம் சிங்க்கு அப்புறம் அகிலேஷ் யாதவ் வராரு. அவங்க அகிலேஷ் யாதவ் மனைவி டிம்பிள் யாதவ் கொண்டு வராங்க. பிரதர் சிவபால் யாதவ் இருக்காரு. இது எல்லாமே ஒரு லாலு யாதவ் பிறகு மீசா பாரதி எம்பி ஆகியிருக்காங்க. தேஜ் பிரதாப் இருக்காரு. துணை முதலமைச்சராக தேஜஸ்வி இருக்காரு. அதாவது ஒரே குடும்பத்தை சார்ந்த பல பிள்ளை பேரன் இந்த மாதிரி வருதுங்கிறது உண்மையா ஒரு காலகட்டத்தில் இது காங்கிரசினுடைய ஒரு அடையாளமாக இருந்தது. இன்று அனைத்து கட்சி டிஆர்எஸ் எடுத்துங்க, சந்திரசேகர ராவுக்கு பிறகு யாரு? கேடி ராமராவ் தானே. எல்லா மாநிலங்களிலும் இப்போ சந்திரபாபு நாயுடுக்கு இப்போ லோகேஷ் முன்னிறுத்தப்படுகிறார், அடுத்த தலைவராக வரப்போறாரு அப்படிங்கிறாங்க. நீங்க திமுக எடுத்துங்க, மோடி மீதான குற்றச்சாட்டு கூட இதுதான். நீங்க மற்ற வாரிசு அரசியல்னு பாக்குறீங்க. மோடி கூட இரண்டாம் கட்ட தலைவர்களை வளர்த்து விடுறது இல்ல, இரண்டாம் கட்ட தலைவர்கள் மேல்நிலைக்கு வருகிறத விரும்புறது இல்ல மாதிரியான செயல்களை செய்யறாங்க. தனிநபர் அடையாளங்கள் எல்லா கட்சிகளும். பாஜக கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வேற குற்றச்சாட்டுகள் நீங்க பாஜக மேல சுமத்தலாமே தவிர குடும்ப அரசியல்ங்கிறது சென்ட்ரல் லீடர்ஷிப்ல இல்ல. ஸ்டேட்ஸ்ல சில மாநிலங்கள்ல மகன்கள் வராங்க, அடுத்த கட்ட தலைமை மாநில அளவுல அவங்க வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு வசுந்தரா ராஜேவோட மகன் எம்பி ஆறாரு, அந்த மாதிரி போன்ற விஷயங்கள். ஆனால் மத்திய அளவுல சென்ட்ரல் லீடர்ஷிப்ல அவங்க இந்த வாரிசு அரசியல் இன்னும் வரல. அது பாஜகவுக்கு நிச்சயமா ஒரு பலமான ஒரு விஷயம். ஆனால் இந்த காங்கிரஸ் கட்சியை மட்டும் குற்றம் சாட்டுவது என்று சொல்ல முடியாது. பெரும்பாலான கட்சிகள் இந்தியால இதே பிகமிங் ஒரு ஃபேமிலி இண்டஸ்ட்ரி ஆர் ஃபேமிலி பிசினஸ் மாதிரி தான் அரசியலே வந்துட்டு. அதாவது அவர் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். காங்கிரஸ்ல மட்டும் நான் சொல்லலை, பல கட்சிகளும் அது இருக்கு என்பது யதார்த்தம், அது ஒன்றும் மறுக்கலை. ஆனால் இது ஒரு நல்ல தன்மைதானா என்பது அடிப்படையான கேள்வி. குறைஞ்சபட்சம் காங்கிரஸ் போன்ற ஒரு மிகப்பெரிய வரலாறு கொண்ட கட்சியாவது அதில் ஒரு முறிப்பை கொண்டு வரணும்ல. இல்லை, அவங்களும் அப்படித்தான் இருக்காங்க. அவர் பாஜக பற்றி அவர் சரியான ஒரு கணிப்பு சொல்லியிருக்கார். அகில இந்திய தலைமையில் இல்லை, மாநிலங்கள் இருக்குங்கிறது தான் அவர் சொல்லியிருக்கிறது உண்மை. ஆனால் அதற்கு பின்புலமாக சித்தாந்த ரீதியாக ஆர்எஸ்எஸ் இருக்குது. அப்படிப்பட்ட நிலைமை காங்கிரஸில் இல்லை, அது ஒரு நல்ல அம்சம். ஆனால் சித்தாந்தத்தை மேலும் வலுப்படுத்தினால் நிச்சயமாக ஒரு நல்ல இரண்டாம் கட்ட தலைமையை காங்கிரஸால் உருவாக்கி இருக்க முடியும். அப்படி அவங்க செய்யலை. அதுதான் பிரச்சனை. மீண்டும் மீண்டும் என்னன்னா ஒரு குறுக்கு வழியில் போய் நேரு குடும்பத்துக்கு இருக்கக்கூடிய மவுசு அதை முன்னிறுத்தி அதிலிருந்தே ஒருத்தரை கொண்டாந்து சமாளிக்கலாம்னு தான் பார்க்குறாங்க என்பதுதான் என்னுடைய விமர்சனம். கட்சி கட்டுக்கோப்பா இருக்கணும், கட்சியை தொடர்ந்து நடத்தணும், இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு இடையில பிளவு வந்துடக்கூடாது, கட்சி தொண்டர்கள் ஏற்றுக்கணும், இவ்வளோ கன்ஸ்டன்ஸை வச்சு பார்க்குற போது
வேறு ஆப்ஷனே இல்லை அந்த மாதிரியான கட்சிகளுக்கு ஒரு தனிநபர் அடையாளங்களை முன்னிறுத்துவதை தாண்டி வேறு ஆப்ஷனே இல்லை அப்படின்னு தானே புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இல்லை அதாவது இது எவ்வளவு காலத்துக்கு கொண்டு போக போறீங்கன்னு தான் என்னுடைய கேள்வி. நிச்சயமாக இந்திய அரசியல் சமூகம் என்பது இன்னும் அந்த பழைய நிலப்பிரபுத்துவ பாணியிலிருந்து விடுபடலை. அந்த காலத்தில் தானங்க ஒரு ராஜா, ஒரு ராணி, இளவரசி அந்த சொற்கள் இல்லையே தவிர கிட்டத்தட்ட நீங்கள் பாருங்க அப்படித்தான் இருக்குது பல கட்சிகளில். இது தொடரணுமா? இதில் ஒரு முறிப்பை கொண்டு வருவதற்கு காங்கிரஸ் போன்ற அதுதான் முதல் பெரிய கட்சி, இங்கே உருவான ஒரு மிகப்பெரிய வரலாறு கொண்ட கட்சி, அதனால் ஒரு முறிப்பை கொண்டு வந்து இந்த கொள்கை உடைய 2ஆம் கட்ட தலைமை இதோ இங்கே இருக்குது, ஆகவே நாங்கள் தைரியமாக மக்கள் முன்பு வந்து நிற்கிறோம்னு சொல்ல முடியல. மீண்டும் வந்து ஒரு குடும்பத்தில் இன்னொரு புதுசா ஒருத்தரை கொண்டாந்து காமிச்சு தேர்தல் வெற்றி ஆப்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி உட்கட்சி ஜனநாயகம்னு பார்க்கிற போது அது இதுதான் சரியா இருக்கும். 2ஆம் கட்ட தலைவர்கள் தகுதி வாய்ந்த யாரை வேண்டுமானாலும் முன்னிறுத்துறது அப்படிங்கறதா ஒரு தகுதியான முயற்சியா இருக்கும். முயற்சியா இருக்கும். யாருக்கு திறமை இருக்கிறதோ அவர்களை முன்னிறுத்துவதுதான் ஒரு 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 நீதி நியாயம் அப்படிங்கறத நம்ம பேசலாமே தவிர, இன்றைய காலகட்டத்தில் நிதர்சனமான உண்மை, காங்கிரஸ் கட்சிக்கு முலாயம் சிங் யாதவை எதிர்த்தோ, அகிலேஷ் யாதவை எதிர்த்தோ, மாயாவதியை எதிர்த்தோ நிற்கக்கூடிய ஒரு தலைமை யூபியில் இல்லை. ரீட்டா பகுகுணா ஜோஷி போன்றவர்களோ, சல்மான் குர்ஷித் போன்றவர்களோ வைத்து அவர்களால் தேர்தலை சந்திக்க முடியாது. அந்த சூழ்நிலைக்கு பிரியங்காவை வந்து அவங்க ஒரு ட்ரம்ப் கார்டா இறக்குறாங்க. அது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையாங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும். சுவாதி கொலை அப்படிங்கிறது ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பினர் செய்யக்கூடிய ஒரு கொலை மாதிரி தெரியுது, அந்த டைப் மாதிரி இருக்குது அப்படின்னு ட்விட்டரில் ஒருத்தர் செய்தி போட்டிருக்கார், ராம்கி அப்படின்னு. அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் உட்பட முக்கியமான நபர்கள் வந்து பின்பற்றாங்க அந்த ட்விட்டர் அக்கௌண்ட்டை. பிஜேபியோடைய உறுப்பினராக கூட இவர், காரியகர்த்தாக கூட அவர் இருக்கிறார். இந்த மாதிரி சுவாதி கொலை நடந்த பிறகு சமூக வலைத்தளங்களில் பதிவு செய்யப்பட்ட இந்த ஜாதி அடிப்படையிலான, மத அடிப்படையிலான இந்த கருத்துக்களை எப்படி பார்க்குறது, எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, இது ரொம்ப வருந்தத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா சோஷியல் மீடியாவினுடைய நெகட்டிவ் சைடு அப்படின்னு பார்த்தோன்னா பாசிட்டிவ்ஸ் நிறையா இருக்குது. ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கவர் பண்ணாத பல விஷயங்கள் சோஷியல் மீடியாவால் தான் மக்களுக்கு சென்றடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற ப்ளஸஸ் நிறையா இருந்தாலும் இது வந்து ஒரு மிகவும் வருந்தத்தக்க விஷயம். எந்த வித ஒரு ஆதாரமும் இல்லாமல் என் கையில் ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட் இருக்குது, என்ன ஒரு இவ்வளோ 1000 பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா நான் எதை வேணால் போஸ்ட் பண்ணலாங்கிறது அர்த்தம் கிடையாது. இன்று ஒவ்வொரு நபரும், ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட் வைத்திருக்கிற ஒவ்வொரு நபரும் 100 முறை யோசித்து தான் அதுக்கு எதாவது போஸ்ட் பண்ணால். ஆனால் மக்கள் அப்படி இல்லை, டக்குன்னு அடித்து விடுறாங்க. இவர் என்ன அடிப்படையில் எந்த விதமான ஒரு ஆதாரம் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ட்வீட் பண்ணுறாரு. ஒன்று. ரெண்டாவது, இன்னொரு விஷயம், ஆக்சுவலாக இந்த மாதிரி அதாவது மத ரீதியான இந்த கொலை தொடர்பு படுத்தி, அதுவும் அந்த பிலால் அப்படிங்கிற அந்த நபரை தொடர்பு படுத்தி கிட்டத்தட்ட 4-5 நாட்களாக சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கும்போது நிச்சயமாக காவல்துறை அதற்கு முன் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கலாம். அதாவது இந்த நபருக்கும் இதற்கும் எந்த விதமான ஒரு, நீங்கள் யார் கொலையாளி என்று அவர்களுக்கு தெரிந்திருந்தாலும் அதை சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா அது வந்து அவரை கைது செய்வதற்கு அந்த நடவடிக்கைகளில் ஏதேனும் பாதிப்பு ஏற்படுத்தலாம், அது தேவையில்லை. இதில் கம்யூனல் ஆங்கிள் கிடையாது. இதில் இந்த பிலால் என்ற நபருக்கும் இதற்கும் தொடர்பு. நேற்று வந்து அவர் நிறைய எல்லா மீடியா சேனலுக்கும் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கும் போது இதை முன்கூட்டியே ஒரு 3 நாட்களுக்கு முன்பு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தால் கூட இதை வந்து தடுத்துவதற்கான, ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களுக்கு வைரலாக ஜாதி அடிப்படையில மத நல்லிணக்கத்தை சிதைக்கிற மாதிரியான கருத்துக்களை போடாதீங்க சமூக வலைத்தளங்கள்ல அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்ட் பை இன்ஸ்ட்ரக்ஷன். அது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட். ஒவ்வொரு கொலைக்கும் ஒவ்வொரு சம்பவங்களுக்கும் காவல்துறை முன் வந்து இது மாதிரியான கருத்துக்களை சொல்லணுமா? ஒவ்வொரு வாட்டியும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நான் என்ன சொல்றேன், இது வந்து சாதாரண நபர்கள், இப்போ திரு வைஜி மகேந்திரா போன்றவர்கள் ஒரு ட்விட்டர் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பற்றியும் நம்ம பார்த்தோம். ஸோ இது வந்து ஏதேனும் ஒரு யாரோ ஒருத்தர் யார் எல்லா ட்விட்டர் ஃபீட்லையும் யார் என்ன போடுறாங்கன்னு காவல்துறை பார்த்துட்டு இருக்க முடியாது. ஆனால் காவல்துறைக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும். இது ஒரு மாதிரி வைரலாக பரவி கொண்டிருக்கிற ஒரு விஷயம். ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரு தவறான செய்தியை பார்த்து கொண்டு இது எந்த விதமான ஒரு கம்யூனல், அதாவது மத ரீதியாக எந்த விதமான ஒரு தொடர்பும் இல்லாத ஒரு விஷயத்திற்காக மத நல்லிணக்கம் பாதிக்கப்படும் போது நிச்சயமாக காவல்துறை அதில் வந்து தலையிடுறது தப்பே கிடையாது. இதில் மத ரீதியாக எந்த விதமான ஒரு ஆங்கிள் இல்லை அப்படி இந்த நபருடைய பேர் கூட சொல்லியிருக்க வேண்டாம். மத ரீதியாக எந்த விதமான ஆங்கிள் இல்லை.
இதில் இதில் வந்து ஜாதி ரீதியாகவோ மத ரீதியாகவோ எந்த ஒரு 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 காரணமும் இந்த கொலைக்கு பின்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா கூட இந்த சோஷியல் மீடியாவில் நடக்கிற இந்த தேவையற்ற மிகவும் முற்றிலும் தேவையற்ற ஒரு ஸ்பெகுலேஷன் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அதாவது இன்றைய இந்தியன் எக்ஸ்பிரஸில் முதல் பக்கம் தலைப்புச் செய்தி என்ன வந்ததுன்னா, அந்த பொண்ணு வந்து என்னுடைய உருவத்தை கேலி செய்தது, அதனால் ஆத்திரம் கொண்டு கொலை செய்வது என்று முடிவு செய்தேன் என்று ராம்குமார் வாக்குமூலம் கொடுத்திருப்பதாக தங்களுக்கு தெரிய வந்திருக்கிறது என்று மிகப்பெரிய முக்கியமான செய்தியாக அது போட்டிருக்காங்க. ஆக இப்படிலாம் நடக்கலாம். இதில் வெளிப்படுவது என்ன தெரியுமா? ஆணாதிக்கம். நீங்கள் இந்த கூர்ந்த அந்த உளவியலை கவனிக்கணும். ஒரு ஆண்மகனுடைய உருவத்தை இன்னொரு ஆண் கேலி செய்தால் அவன் பொறுத்து கொள்கிறான். ஆனால் பெண் சுட்டி காண்பித்தால் மிகுந்த ஆத்திரத்துக்கு ஆளாகிறான். இது சாதாரணமாக நம்ம நடப்பில் பார்க்குறோம். இவன் வெறி கொண்டிருக்கிறான். அந்த வெறியில் நடந்த ஒரு கொடூரம் இது. இது உள்ளுக்க போய்கிட்டு ஒரு மதச்சாயம் பூசுவது, மத அடிப்படையில் அதுக்கு ஒரு பிளவுவாத திருகளை கொடுப்பது என்பது முகநூலில் நடந்துச்சு 4-5 நாளாக கொடுமை. அதெல்லாம் அவர் சொல்லிட்டார். நேரம் கருதி அது உள்ளுக்க போகலை. இப்போ பாருங்கள், ஐஎஸ் அப்படின்னு ஒன்று போட்டால் விஷயம் முடிஞ்சிச்சு. அதையே வேறு ஒரு வகையில் சொல்லுவது. ஐஎஸ் பயங்கரவாதம், அதை சகலரும் எதுக்குறாங்க. மனிதநேயர்கள் அனைவரும் எதுக்குறாங்க. மத வேறுபாடின்றி எதுக்குறாங்க. நிறைய செய்திகள் வந்துட்டுருக்கு. இவங்க என்ன பண்ணுறாங்க? ஒரு பாஜகக்காரர் வேண்டுமென்றே அது ஐஎஸ்ங்கிறாரு. இங்கே ஒரு தனி மனித வெறித்தனம் வெளிப்பட்டிருக்கிறது. அங்கே நீங்கள் ஏன் சாதியை பார்க்குறீங்க, மதத்தை பார்க்குறீங்க? பார்க்க வேண்டியது அந்த அகம், அந்த வெறி கொண்ட அகம். ஏன் உருவத்தை கேலி செய்து விட்டார்? அது ஒரு பெண். ஆகவே நான் கொலையும் செய்வேன் என்று கிளம்பியிருக்காங்களே. இந்த கொடுமையை எதிர்த்து ஒரு சமூக பயிற்சியை நம்ம தரணும். ஒரு சமூக உளவியல் பாடம் நடத்தணும். இது மிக முக்கியமான அம்சம். இது ஊடகங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. அதை செய்ய வேண்டியிருக்குது. அவர் சரியாக சுட்டி காண்பித்தது போல காவல்துறை என்ன பண்ணுது? இதில் அடுத்து மிக முக்கியமான விஷயம் வந்து அநேகமாக விடுபட்டு போனது என்னன்னா, ஒரு அதிகாலை கூட சொல்ல முடியாது, விடிஞ்சிருச்சு. 6:30 மணிக்கு நடக்குது. ரயில்வே நிலையத்தில் நடக்குது. ரயில்வே போலீஸ் இருக்குது. நம்முடைய ரயில்வே நிலையங்கள் பாதுகாப்பானவை தானா? ரயில்வே போலீஸ் என்ன பண்ணுது? கடைசியில் என்னாச்சுன்னா அவங்களால முடியலை என்று அப்புறமேல் தமிழ்நாட்டு போலீஸ் களத்தில் இறங்குது. இல்லை, நம்ம அந்த அரசு இயந்திரங்களுடைய அலட்சியமோ இல்ல தாமதத்தையோ கேள்வி கேட்கிறத வந்து யாரும் வந்து இல்ல சரியா வரலங்கறேன். என்னுடைய கவலை வந்து என்னன்னா, சமூக வலைத்தளங்கள்ல அது சம்பந்தமாக கேள்வி எழுப்புவது நியாயம். அது இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எடுத்த உடனே இந்த கொலையை பார்த்த உடனே நான் சொன்ன இந்த பாயிண்ட் தாங்க வந்துச்சு. முகநூல்கள் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அதில் பூரா என்ன வந்துச்சு, என்னங்க நம்ம ரயில்வே நிலையங்கள் இப்படி பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது, அங்கே ஒரு சிசிடிவி கேமரா ஒருத்தர் அழகாக போட்டிருந்தாரு, விளம்பரம் வருதுல்ல, அதை தூக்கி போட்டு இதுக்கு இடம் கொடுத்துருக்க, ஒரு சிசிடிவி கேமரா வைக்கலே என்று ரயில்வே நிர்வாகத்தை மிக சரியான முறையில் விமர்சனம் பண்ணுறாரு. அடுத்து வந்து தமிழக அரசு போலீஸுக்கு பொறுப்பு இல்லையான்னு கேட்குறாரு. இவ்வளவு தூரம் கொடூரமான கொலை நடந்திருக்குது, அப்போ இந்த நாட்டில் பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு என்று கேட்குறாரு. இப்படித்தான் விவாதம் இருக்குது. திடீரென்று ஒரு நாள் கழிச்சு என்ன வருதுன்னா, அவர் சுட்டி காண்பித்து போல ஒய்ஜி மகேந்திரன் அவர்களுடைய அந்த மிக மோசமான அந்த பதிவு வருது. அதுக்கு அவர் தந்த விளக்கம் அதை விட கொடுமை. வந்ததை நான் ஃபார்வர்ட் பண்ணேன், ஆனாலும் அவருடைய உள்ளடக்கத்தோடு நான் ஒத்துக்கொண்டு போறேன்னு எழுதுறாரு. இதுக்கப்புறம் அவர் அது தொடர்பாக வருத்தம் தெரிவிக்கிறாரு. விஷயம் வந்து ரொம்ப போயிடுச்சு. எனக்கு என்ன வருத்தம் என்றால், இதை ஒட்டி அவரை பத்தி செஞ்ச விமர்சனம் சரிதான், அதுவும் கூட அளவுக்கு மீறி போச்சு. அதையும் நான் இங்க பதிவு செய்யணும், அதுவும் முறையல்ல. நேரம் கருதி ஒரே ஒரு கேள்விதான். 2 நாட்களுக்கு முன்னாடி இதே இடத்துல விவாதம் நடக்கிற போது திரு SR சேகர் ஒரு கருத்தை பதிவு பண்ணார். ஒய்ஜி மகேந்திரன் சொன்னதாக இருக்கட்டும், இல்லை வந்து HV சேகர் சொன்னதாக இருக்கட்டும், இல்லை இன்னைக்கு ராஜா வந்து வலியுறுத்திருக்கார், ஒரு வலுவான பின்னணி இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தை தெரிவிச்சிருக்கிறார். காவல்துறை அதை கண்காணிக்கணும், அதை கண்டுபிடிக்கணும்லாம் சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரியான கருத்துக்களை சொல்றதுக்கு கூட கருத்துரிமை இருக்கு. அந்த கருத்து சரியா தவறான மறுத்து பேசுவதற்கான உரிமை நமக்கு இருக்கு. அந்த அது மாதிரியான கருத்துக்களை பதிவிடவே கூடாது அப்படின்னு சொல்றதுக்கான உரிமை யாருக்குமே இல்லை. நான் ஒரு கருத்தை வெளியிடும் போது மத நல்லிணக்கத்தை அதை பாதிக்கக்கூடிய ஒரு கருத்தாக இல்லையா, இருக்குமா, இருக்கக்கூடாதா அப்படிங்கறத முதல்ல நான் சிந்திக்கணும். ஜாதி அடிப்படையிலையோ மத அடிப்படையிலையோ வேற ஏதேனும் ஒரு அடிப்படை பிரிவினைவாதம் ஏதாவது தூண்டுறதுக்காக அந்த வகையில் ஒரு கருத்து இருக்கா அப்படிங்கறத நான் யோசிக்கணும். ரெண்டாவது, என்னுடைய கருத்து நான் வெளியிடும் போது அதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? என்னிடம் ஒரு ஆதாரம் இருக்கிறது. சரி, ஒரு பிரபல பத்திரிகையில இதை பத்தி எழுதியிருக்கிறாங்க. அட்லீஸ்ட் அதை வைத்துக்கொண்டு சமூக வலைதளத்தில் யாரோ ஒருத்தர் போட்டாங்க, அவர் யாரு, அவருடைய பேக்ரவுண்ட் என்ன, அவர் என்ன ஆதாரத்தினுடைய அடிப்படையில் அவர் செய்கிறாரு,
எதையுமே நான் பார்க்காமல் இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். இதே வந்து ஒரு பிரபல பத்திரிகையிலயோ ஒரு நாளிதழிலயோ வந்திருக்கிற ஒரு செய்தின்னு வச்சுக்கோங்க. அதை இவர்கள் ஃபார்வர்ட் பண்ணாங்கன்னா நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும். ஏங்க இவ்வளவு பெரிய பப்ளிகேஷன் பொறுப்பு இல்லாம போட்டிருக்காங்க, அதை நான் ஃபார்வர்ட் பண்ண அவங்க மேல நடவடிக்கை எடுக்காங்க நீங்க சொல்லலாம். யாரோ ஒருத்தர் அனுப்புனது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ட்விட்டர் ஹேண்டில் வந்து இவர் பிஜேபி காரியகர்த்தான்னு போட்டிருக்காரு. நிஜமாவே பிஜேபி காரியகர்த்தாவா? காரியகர்த்தாக இருந்தால் கட்சி வந்து நிச்சயமாக அதற்கு டிசோசியேட் பண்ணிட்டு எங்களுக்கு இதற்கு தொடர்பு இல்லை அப்படிங்கிறது தெரிவிக்கிறது அவர்களுக்கு நல்லது. ஏன்னா ஒரு தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சி ஆதாரம் இல்லாமல், ஆதாரம் இருந்தால் ஆதாரத்தை முன் வைக்கலாம். இது வரைக்கும் இந்த ஃபேஸ்புக்கில் நாம் பார்த்த எந்த போஸ்ட்லையும் இவர்கள் என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் இதற்கு ஒரு மத ஆங்கிள் கொடுத்தாங்களோ ஒரு ஜாதி ஆங்கிள் கொடுத்தாங்களோங்கிறது தெரிவிக்கல. அதை தாண்டி இப்ப காவல்துறை குற்றவாளியை பிடித்த பிறகும் நடக்கக்கூடிய விமர்சனங்கள் அப்படிங்கிறது வேறு ஒரு திசையை நோக்கி காவல்துறை மீதான சந்தேகங்களையும் நிறைய எழுப்பி கேள்வி கேட்டும். ரெண்டாவது, இந்த தமிழ்நாட்டிலேயே பாத்தீங்கன்னா சுவாதியினுடைய இந்த கொடூர கொலைக்கு பிறகே வந்து கிட்டத்தட்ட 6-7 கொலைகள் நடந்திருக்கிற வெவ்வேறு கான்டெக்ட்ல வெவ்வேறு ஊர்களில். அது அந்த கொலைகளுக்கு எந்த மக்கள் வந்து அதை பத்தி எதுவும் பேசவே இல்லை. ஆனால் நேற்று கூட பாத்தீங்கன்னா ஒரு கிச்சன்ல வந்து ஒரு பாடி வந்து ஒரு இதுல ஒரு குண்டான்ல வந்து அடைக்கப்பட்டிருக்கு நடந்திருக்கு அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. இது எல்லாம் பார்க்க ஒரே ஒரு, அதாவது தமிழக காவல்துறை இந்த கேஸ்ல திறமையாக செயல்பட்டு கல்பிரிட்ஸை பிடிச்சிருக்காங்க. பட் மற்ற கொலைகள் நடந்துட்டு இருக்கு, அதையும் மக்கள் சிந்திக்காமல் இது ஒரே ஒரு ஃபோக்கஸை வச்சு இதுல எப்படியாவது ஜாதியை வச்சு ஏதாவது ஆதாயம் தேடலாமா, மதத்தை வச்சு ஆதாயம் தேடலாமான்னு பார்க்கறது ரொம்ப வருந்தத்தக்க விஷயம். ஒண்ணும் இல்லை, அடிப்படையான விஷயம் அதுதான். ஒரு மத பிளவுவாத நோக்கில் இந்த மாதிரி முகநூலை பயன்படுத்துவது அநியாயம், அது மிக மிக தவறு. அவர் சரியா சுட்டி காண்பித்தது போல பாஜக காரங்க இப்படி பண்ணாங்கன்னா பாஜக காரங்க அதை கண்டிக்கணும். அரசும் வந்து அதை கவனத்தில் கொண்டு இனிமேல் இப்படி நடக்காதவாறு உரிய நடவடிக்கைகளை அவசியம் எடுக்கணும். இல்லைன்னா ஒருத்தர் வந்து லஞ்சம் வாங்கினாருன்னு ஒருத்தர் எழுதலாம், அவனு போய் அது ஆதாரம் அற்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கைது பண்ற நிலைமையெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அந்த மாதிரி பார்க்கும்போது அதை விட 100 மடங்கு விஷமத்தனமான இத்தகைய போஸ்டுக்கு நீங்க நடவடிக்கையே எடுக்கல. இல்ல, காவல்துறை கவனத்துக்கு கொண்டு போகப்பட்டிருக்கிறது. காவல்துறை அதிகாரி சொல்லியிருக்கிறதாக தான் செய்தி வந்திருக்கு. நடவடிக்கை எடுக்க பார்க்கலாம். நாட்டில் பொது சிவில் சட்டத்தை கொண்டுட்டு வரலாம், அது நாட்டோடைய ஒற்றுமைக்கும் பாதுகாப்புக்கும் தேவை அப்படின்னு கேரளாவில் சைரோ மலபார் சர்ச் இதோடைய கார்டினல் சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் ஐயுஎம்எல்லும் காங்கிரஸும் எதிர்நிலையை எடுத்திருக்கிறாங்க. இது வந்து நாட்டின் ஒற்றுமையை சீர்குலைக்கும் அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. இது மாதிரி ஒரு கலவையான உணர்வு கேரளாவில் வெளிப்பட்டிருக்கு. நாடு முழுவதுமே இந்த ஒரு கலவையான உணர்வு, வேணும் வேண்டாம் அப்படின்னு ஒரு கலவையான உணர்வாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. மத்திய அரசு சட்ட கமிஷன் இது தொடர்பாக ஆராயும் அப்படின்னு அந்த பொறுப்பை சட்ட கமிஷன்கிட்ட கொடுத்துருக்கு. எப்படி பார்க்கலாம் இந்த செய்தி? அதாவது ஏற்கனவே இந்தியாவில் கிரிமினல் சட்டம் என்பது அனைத்து குடிமக்களுக்கும் பொதுவாகத்தான் இருக்குது. அதாவது பொதுவான கிரிமினல் கோடு என்பது, காமன் கிரிமினல் கோடு என்பது ஏற்கனவே இருக்குது. பிரச்சனை சிவில் வாழ்வு சம்பந்தம்தான். சிவில் வாழ்வுனா குறிப்பாக திருமணம், விவாகரத்து, வாரிசுரிமை, தத்தெடுப்பு போன்றவை அடங்கிய வாழ்வு. இது இங்கே அநேகமாக ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு வகையான சட்டம் என்பது இருக்குதான். எங்களை போன்ற மார்க்சியர்களுடைய சிந்தனை சிவில் வாழ்வும் கூட அனைத்து மதங்களிலிருந்தும் விடுபட்டதாக இருந்தால் நல்லது தான். அதை நோக்கித்தான் உலகம் நடை ஓடணும், நடை போட்டு கொண்டு இருக்கு என்பது எங்களுடைய கணிப்பு. ஆனால் இந்தியாவில் அது உடனடியாக சாத்தியமா என்பது ஒரு கேள்வி. இன்னொரு புறம் பாஜக, ஆர்எஸ்எஸ், இப்பொழுது மோடி அரசு, இவங்களுடைய நோக்கம் அதுதானா என்கிற கேள்வி எங்களுக்கு இருக்குது. அதாவது அனைத்து மதங்களிலிருந்தும் சிவில் வாழ்வை விடுவிப்பது அப்படியா, அல்லது இந்து மத வாழ்வை அனைத்து இந்தியர்களுக்கும் புகுத்துவதா? அந்த அடிப்படையில் இவங்க பொது சிவில் சட்டம் கொண்டு வர போகிறாங்களா? இன்னும் கூட சந்தேகம் என்ன எழுப்பப்படுதுன்னா, இந்து மதத்திலே சில பிரிவினருடைய சிவில் வாழ்வை அனைவருக்குமான சிவில் வாழ்வு என்று கொண்டு வர பார்க்குறாங்களா என்றெல்லாம் பல கேள்விகள் இருக்குது. உதாரணமாக நம்ம நாட்டில் என்ன ஒரு சிக்கல்னா, ஒவ்வொரு மதமும் தன்னுடைய சிவில் வாழ்வை மதம் சார்ந்தது என்று கூட இல்லாமல் அது ரொம்ப இயல்பானதாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் டாபூஸ்ன்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய அளவுக்கு தடை செய்யப்பட்ட நிலைமைகள்லாம் இருக்குது ஒவ்வொரு மதத்துலேயும். உதாரணமாக திருமண உறவுகள் பற்றி நீங்கள் பாருங்கள், இந்து மதத்தில் எப்படி இருக்குன்னு நான் விளக்க வேண்டியதில்லை. முஸ்லீம் மதத்தில் வேறு மாதிரியாக இருக்குது. தடை செய்யப்பட்ட திருமண உறவுகள்னு சொல்லி அதில் ஒரு பட்டியலே இருக்குது. அதுக்கும் இந்து மதத்தில் உள்ளதுக்கும் பார்த்திங்கன்னா தொடர்பே இருக்காது.
இப்படி பல சிக்கல்கள் இருக்குது. அதே போல் விவாகரத்து முறைகள், அதே போல் தத்தெடுப்பு, வாரிசு, இந்த பிரச்சனைகள் எல்லாம். எங்களை பொறுத்தவரை என்ன நினைக்கிறோம் என்றால், முதல்ல இன்னைக்கு செய்ய வேண்டியது என்னன்னா, ஒவ்வொரு சிவில் சட்டத்திலும் இந்து லாவோ அல்லது முஸ்லீம் லாவோ அல்லது கிறிஸ்டியன் லாவோ ஒவ்வொன்றிலும் இன்றைக்கு அடிப்படையாக செய்ய வேண்டிய சில சீர்திருத்தங்கள் இருக்குது. குறிப்பாக ஆணாதிக்க கூறுகள் நிறைய இருக்குது. அல்லது வேறு மாதிரி சொன்னால் பெண்ணுக்கு சம உரிமை தராத ஷரத்துக்கள் நிறைய இருக்குது. ஒவ்வொரு சட்டத்தில் இருக்குது. நான் எதையும் இது பண்ணி காமிக்கலை. நிறைய மாறுதல்கள் 1955-56 தான் செய்யப்பட்டுச்சு. இந்து சட்டத்தை பொறுத்தவரை அதுக்கு ஒரு முன்னத்து ஏறாக இருந்தவர் யார் என்றால் அண்ணல் அம்பேத்கர். அவர் 1940களிலேயே அதை பற்றியெல்லாம் யோசிக்க ஆரம்பித்தார். அதை ஓரளவு நடைமுறைப்படுத்தியது 52க்கு பிறகு தேர்தல் வந்ததுனால முதல்ல மறுத்தார் நேரு, கொஞ்சம் தயங்கி நின்னார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் அம்பேத்கர் தன்னுடைய சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சார். பல பேருக்கு தெரியாது. இந்து சட்டத்தில் நல்ல சீர்திருத்தங்கள், பெண்களுக்கு ஆதரவான சீர்திருத்தங்கள் வேணும் என அவர் போராடல தான் அது சிக்கல். பிறகு எப்படியோ நேரு அரசாங்கம் தான் 55-56 நீங்கள் பார்த்தீங்கன்னா வரிசையாக ஒவ்வொன்றா சட்டங்களாக கொண்டு வந்தாங்க. அப்படி நல்ல சீர்திருத்தங்கள் நடந்துச்சு. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுவேன். 55-56க்கு முன்பு இந்து சட்டத்திலையும் பலதார மனம் அனுமதிக்கப்பட்டிருந்தது. 55-56 தான் அந்த ஒரு தார மனம் என்பது சேர்ந்துச்சு. ஆக இப்படி சீர்திருத்தங்கள் இன்னும் நிறைய இந்து சட்டத்தில், இஸ்லாம் சட்டத்தில், கிறிஸ்தவ சட்டத்தில், இன்னும் பல சட்டங்களில் செய்ய வேண்டியிருக்கு. முதலில் அதை செய்யணும். அதை செய்வதற்கு அந்தந்த மதத்தவர் மத்தியில் நல்ல சிந்தனைகளை கொண்டு வரணும். அதை நோக்கி போகணுமே ஒழிய இப்போ மோடி அரசு செய்கிற இந்த வேலை இருக்குதே, அது மேலும் சிக்கலைத்தான் உருவாக்கும், சந்தேகங்களை உருவாக்கும், பிளவுகளை உருவாக்கும் என்பதுதான் எங்களுடைய கணிப்பு. அதாவது யூனிஃபார்ம் சிவில் சட்டம் வர வேண்டும் என்பது உச்சநீதிமன்றம் பல முறை வெளிப்படையாக கூறியிருக்கிற ஒரு விஷயம். அனைத்து மக்களுக்கும் கிரிமினல் சட்டம் எப்படி ஒன்றாக இருக்கிறதோ அதே போன்றுதான் சிவில் சட்டமும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது உச்சநீதிமன்றமே பல முறை தெரிவித்திருக்கிற ஒரு விஷயம். சென்ற ஆண்டு கூட 2015 கூட உச்சநீதிமன்றம் அதை பற்றி பேசியிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. தேர் ஹேஸ் டு பி அ யூனிஃபார்ம் கோட் ஃபார் ஆல் பீப்புள் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதில் சிக்கல் பேராசிரியர் சொன்னது போல, இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் என்பது உடனடியாக மக்களிடையே, அதாவது சிறுபான்மையினர்கிட்ட என்ன அந்த அந்த மனசில் அவங்க உடனே என்ன நினைக்கிறாங்கன்னா, ஹிந்து சிவில் கோடு தான் யூனிஃபார்ம் சிவில் கோடாக மாற்றப்படுமோ அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கிறது. அது அவர்களுக்கு இடையே இருக்கிற ஒரு நியாயமான ஒரு கவலை தான். ஸோ அந்த கவலையை எப்படி அரசால் அதை தீர்த்து வைக்க முடியும்னா, அனைத்து மத தலைவர்களையும் ஒன்று கூட்டி ஒரு குழு அமைக்கலாம். அவங்க எல்லாரும் உட்கார்ந்துக்கிட்டு அனைத்து மத ரீதியாக இருக்கிற அந்த சட்டங்களில் ஒரு பெஸ்ட் பிராக்டிசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வரவேற்கத்தக்க விஷயங்கள் எல்லாம் என்ன, சில விஷயங்கள் நீக்கப்பட வேண்டிய, ஒவ்வொரு மதத்திலையும் சில நன்மைகள் இருக்கு, சில நீக்கப்பட வேண்டிய விஷயங்களும், அதாவது அந்த மதத்துல இப்போ அதாவது ஆண் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் விஷயங்கள் அது மாதிரி இருக்கு, எல்லா மதத்திலையும் இருக்கு. ஸோ அதை எப்படி நீக்க வேண்டும் என்று ஒரு அனைத்து மத குழுவை ஏற்படுத்தி ஒரு கன்சென்சஸ் இவால்வ் பண்ணி அதற்கு பிறகு ஒரு யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வரதுல எந்த விதமான ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் பாஜகவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அரசியல் ரீதியாக எடுத்துக்கொள்ளாமல் அதாவது நாட்டிற்கு ஒரு யூனிஃபார்ம், இப்போ உதாரணத்துக்கு அதுக்கான தேவை எங்க இருந்து தொடங்குதுன்னு பாக்குறீங்க? பொது சிவில் சட்டம் தேவை அப்படிங்கிறதுக்கான அந்த தொடக்க புள்ளி எங்க இருந்து ஆரம்பிக்குது? எங்க ஆரம்பிக்குதுன்னா, பல எல்லா மதங்களிலும் ஒரு சில சமுதாயங்களில் இன்இக்வாலிட்டி இருக்கிற காரணத்தை அந்த இன்இக்வாலிட்டி, அதாவது ஒரு லெவலாக இல்லாத, உதாரணத்துக்கு ஆணாதிக்கம் சில சமுதாயத்தில் அதிகமாக, சில மதங்களிலோ சில சமுதாயத்திலோ அதிகமாக இருக்கிறது. அதை எவ்வாறு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும் என்றைக்கோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒன்று கூறப்பட்டிருக்கிறது. அது இன்றைய காலகட்டத்தில் எப்படி நாம் மாற்றி அமைக்க வேண்டும் அப்படின்னு அனைத்து மத தலைவர்களும் உட்கார்ந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இல்ல, அந்த கோரிக்கைகள், இது மாதிரியான ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு, இதனால நாங்க பாதிக்கப்படுறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோரிக்கைகள் அந்த சம்பந்தப்பட்ட மதங்கள்ல இருந்து ஒரு உதாரணத்துக்கு, ஒரு சிம்பிள் உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இந்த ட்ரிபிள் தலாக் அப்படிங்கிற அந்த விஷயத்துல இன்றைக்கு பெரிய அளவில் அதுக்கு போராட்டம் ஆல் இந்தியா முஸ்லிம் விமென்ஸ் ஆர்கனைசேஷன் ஒரு அமைப்பு அவங்க போராடிட்டு இருக்காங்க. அதாவது 3 முறை தலாக் என்று சொல்லி ஒரு பெண்ணை விவாகரத்து செய்வது நாங்கள், ஏன்னா பல இஸ்லாமிய சமுதாயங்களில் நாடுகளிலேயே
அது வந்து தடை செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் அவங்களுடைய கோரிக்கை வைத்திருக்கிறாங்க. ஸோ அதை வந்து இங்க இருக்கிற இஸ்லாமிய சமுதாய ஆண்கள் சமுதாயம் அதை எப்படி பார்க்கிறது? ஸோ என்னன்னா இது வந்து அரசு வந்து இதை வந்து தடை செய்தால் இது பெரிய ஒரு சிக்கல் ஏற்படுத்தும். ஏன்னா அந்த சமுதாயத்தினுடைய உரிமைகளை அரசு வந்து இன்டர்ஃபியர் பண்ற மாதிரி இப்போ வந்து பர்டிகுலரா பாஜக அரசு இருக்கிறதுனால இன்னும் சிக்கல் ஏற்படுத்தும். ஆனால் அனைத்து மத தலைவர்கள், இந்து மத தலைவர்கள், கிறிஸ்துவ மத தலைவர்கள், சீக்கிய மத தலைவர்கள், இஸ்லாமிய மத தலைவர்கள், புத்த மத தலைவர் அனைவர்களும் ஒன்று கூட்டி ஒரு கமிட்டி ஒன்று அப்பாயிண்ட் பண்ணுங்க. அந்த கமிட்டிக்கு ஓராண்டு காலம், ஓராண்டோ ஏதோ ஒரு டைம் ஃப்ரேம் கொடுங்க. யூனிஃபார்மா ஒரு கன்சென்சஸ் உருவாக்குங்க. அதிலே வந்து ஆல் இந்தியா முஸ்லிம் பர்சனல் லா போர்டு இருக்கட்டும், அதே மாதிரி ஆர்எஸ்எஸ் நபர்கள் இருக்கட்டும், எல்லாருமே இருக்கட்டும், ஒரு விவாதம் நடத்தி காமனாக ஒரு கன்சென்சஸ் உருவாக்கப்பட்டு அதற்கு பிறகு நீங்க சிக்கலே வருது வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட் என்றால் ஈக்குவல் டு ஹிந்து சிவில் கோட். அதை வந்து மற்ற சிறுபான்மையினர் மீது இந்துக்களுடைய சிவில் கோடை வந்து சிவில் சட்டத்தை தணிப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கக்கூடாது. ஆனால் யூனிஃபார்மாக ஒரு சிவில் சட்டம் வருவது என்பது வரவேற்கத்தக்கது கன்சென்சஸ் மூலமாக. திருமணம், சொத்து, விவாகரத்து இந்த மாதிரி தனிநபர் சார்ந்த விஷயங்களாக இது பார்க்கப்பட்டாலும் கூட குஜராத் ஹைகோர்ட்டு இல்லை சுப்ரீம் கோர்ட்டோடைய அந்த டைரக்ஷன்ஸ்லாம் நம்ம பார்க்குற போது இது வந்து பெண்களுக்கு எதிராக இருக்குது, குழந்தை திருமணங்களெல்லாம் ஊக்குவிக்குது, அதனால் இதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் அப்படிங்கிறதா நீதிமன்றங்களுடைய கூற்றாகவும் இருக்குது. அதாவது அவர் சொன்னது போல் நீதிமன்றம் மட்டும் இல்லை, நம்முடைய அரசியல் சாசனத்தினுடைய வழிகாட்டு நெறிமுறையிலேயே இதை நோக்கி செல்லணும் என்று இருக்குது. மிக கவனமாக நம்முடைய முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அது வேண்டும் ஆனால் உடனே வேண்டாம் என்பதற்காகத்தான் அரசியல் சாசனத்தில் அதை சேர்த்து ஆனால் வழிகாட்டு நெறிமுறையில் போட்டாங்க. வழிகாட்டு நெறிமுறை என்பது உடனடியாக அமலுக்கு வருவது அல்ல. ஆக நம்ம அதை நோக்கி போகணும் என்பதில் எனக்கு எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. ஆனால் உள்ள சிக்கல் வந்து இப்போ பாருங்கள், ஒரு உதாரணம் சொல்கிறாரு. நான் சொன்னது அவர் அதனுடைய நீட்சியாக இஸ்லாம் மதத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை, அதுக்கு அங்கே எதிர்ப்பு வருவது மிகச்சரியாக சுட்டி காண்பித்தார். இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன? இஸ்லாம் சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர்றது தான். அந்த பிரச்சனைக்கு தீர்வு பொது சிவில் சட்டத்தை இப்போ உடனடியாக கொண்டு வருவதல்ல. இப்போ அவர் ஒரு நல்ல நோக்கத்தில் தான் நண்பர் சொன்னார். இப்போ நீங்கள் அந்த சிரியன் அந்த சர்ச்சினுடைய சைரோ சொன்ன அவரே வந்து கவனமாக என்ன சொல்கிறாருன்னா, அது வரணும் ஆனால் ஒரு பொது கருத்து எட்டிய பிறகுதான் அதை கொண்டு வரணும்னு அவர் அதில் ஒரு நிபந்தனை சேர்த்து தான் சொல்லியிருக்காரு. அதான் சிக்கல். இப்போ இன்னொரு செய்தி கூட இன்றைக்கி பத்திரிகையில் என்ன வந்திருக்குன்னா, நம்முடைய ஆற்காடு இளவரசர் இதை பற்றியெல்லாம் ஒரு கேள்வியை எழுப்புறார். இந்த பொது கருத்து வருவதுங்கிறத அவரும் சொல்லிட்டு ஆனால் அதில் உள்ள சிரமங்களை சொல்கிறார். உதாரணமாக பொது சிவில் சட்டம் என்றால் இன்றைய தினம் இந்து கூட்டு குடும்பத்துக்கு மட்டும் வருமான வரி இல்லை வந்து சில சலுகைகள் இருக்கே, அப்போ அது போயிடாதா அப்படின்னு அவர் கேட்குறாரு. அவர் அப்புறம் மேலும் தோசையை திருப்பி போட்டு என்ன சொல்றாருன்னா, அல்லது அந்த சலுகை மிச்ச மதத்தவருக்கு கிடைக்குமான்னு. அதுக்குதான் சொல்றேன். அதுக்குதான், அதாவது எப்படி சிக்கல் இதுல ஃபைனான்சியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக இந்துக்களுக்கு சில சலுகைகள் வருமான வரி சட்டத்தில் இருக்கலாம், இந்து அன்டிவைடட் ஃபேமிலி HUF சொல்றதுல. இப்போ அதையும் நீக்க வேண்டுமா அப்படிங்கிறது அந்த குழு. அதாவது நீங்கள் அனைத்து மதங்களையும் நல்ல நோக்கத்தெல்லாம் சொல்ல வரீங்க. அதாவது விஷயம் வந்து எவ்வளவு சிக்கலானதுங்கிறதுக்கு நான் இப்பதான் இதை பார்த்தேன். இப்படி ஒரு கோணம் இருக்குது இவர் சொல்றாரு. அது போல பல பிரச்சனைகள் இருக்கு. அவர் இன்னொரு விஷயத்தை சொல்ல வர்றார். நம்முடைய அரசியல் சாசனத்திலேயே 371 பொறுத்தவரையிலையும் அது என்ன படுதுன்னா, நாகர்கள், மிசோக்கள் போன்றவர்களுடைய சில பாரம்பரியமான சட்டங்கள் மற்றும் நடைமுறைகளை காப்பாற்றணும் என்று ஒன்று இருக்கான். அதெல்லாம் என்ன ஆகும்னு கேட்குறேன். ஆகவே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் என்றால், அந்த சீர்திருத்த திருமணத்தை நாம் இந்துலாவில் ஒரு பகுதியாக, மெட்ராஸ் லாங்கிற ஒரு பிரிவாக அதை நம்ம சேர்த்து வச்சு அதுக்கு ஒரு சட்ட அங்கீகாரத்தை நம்ம பெற்றிருக்கோம். இதெல்லாம் என்ன ஆகும்? உள்ள சிக்கல் என்னன்னா, அவர் சொன்னது போல ஒரு நல்ல சமூக சீர்திருத்த நோக்கில் இருந்து இந்த விவாதம் நடத்தப்படும். எங்க ஆரம்பிக்கிறதுன்னு கேட்டீங்களே, திரு அருணன் சொல்ற மாறாக பாஜக என்ன பண்ணுதுன்னா, ஒரு அரசியல் பிளவுவாத நோக்கில இருந்து செய்யுதோ, உத்தரப்பிரதேச தேர்தலை மனசுல வச்சுக்கிட்டு செய்யுதோ என்றுதான் பத்திரிகை சந்தேகம். இதுதான் திரு அருணன் சொல்ற மாதிரி அந்தந்த தனிநபர் சட்டங்கள்ல இருக்கக்கூடிய குறைகளை, பிரச்சனைகளை களைவது அப்படிங்கிறது ஆக்கப்பூர்வமான விஷயமாக இருக்குமா? இல்ல நீங்க வந்து பொது சிவில் சட்டத்தை ஏற்றுக்கொள்வது மூலமாக மட்டும்தான் நாட்டுடைய ஒற்றுமையும் நல்லிணக்கத்தை நீங்க காப்பாற்ற முடியும்னு சிறுபான்மை மக்களை தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுப்பது சரியாக என்னன்னா, நீங்க என்ன பார்க்கணும்னா, உலகத்துல பெரும்பாலான நாடுகள், பல கிட்டத்தட்ட அனைத்து மேற்கத்திய நாடுகள், அமெரிக்காவா இருக்கட்டும், யூரோப்ல கிட்டத்தட்ட அனைத்து எல்லா நாடுகளிலும் யூனிஃபார்ம் சிவில் சட்டம் இருக்கிறது.
அங்கும் சிறுபான்மையினர் இருக்கிறார்கள், அங்கும் மற்ற மதங்களைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். இப்போ நம்ம இந்து மக்களே அங்கே போய் இருக்கிறாங்க, இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் அங்கே இருக்கிறாங்க. அவர்களுக்கு அந்தந்த நாடுகளில் யூனிஃபார்ம் சிவில் சட்டத்தை ஏற்றுக்கொள்வதில் சிக்கலே இல்லை. நாடுகள் மதச்சார்பற்ற நாடுகளாக அறிவிச்சிருக்கிறாங்க. பெரும்பாலான நாடுகள் செக்குலர் கண்ட்ரிஸ், அதாவது அமெரிக்கா போன்ற நாடுகள் போன்ற பல நாடுகள் வந்து அபிஷியலாக செக்குலராக இருக்கிற நாடுகள். அவர்கள் வந்து இதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள, மற்ற சமுதாயத்தினர் அங்கே வாழும்போது அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்தியாவில் ஏன் இது வந்து பேராசிரியர் சொல்வது போல இதற்கு ஒரு அரசியல் இதே வந்து நீங்க அனைத்து மத தலைவர்களும் உட்கார வச்சுட்டு நீங்க ஒரு ஓராண்டு காலத்துல நீங்க ஒரு கன்சென்சஸ் இவால்வ் ஆகி அதுலயே வந்து பெண்களும் இருக்கணும். நீங்க வந்து மத தலைவர்கள் ஆண்களை மட்டும் உட்கார வச்சுட்டீங்கன்னா அவர்கள் எல்லாரும் சேர்ந்துட்டு பெண்களுடைய உரிமைகளை பறிச்சிருவாங்க, அதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அதை செய்யாமல் எங்கெல்லாம் என்னெல்லாம் ரெப்ரசன்டேஷன் உங்களுக்கு வேணுமோ, எந்தெந்த மதங்கள் அதில் இருக்க வேணுமோ, அதில் எந்தெந்த ஆண் பெண் பிரிவுகள் அனைத்து குரூப்ஸையும் கூப்பிட்டு இவர் சொன்ன மாதிரி வடகிழக்கு அவங்க மீசோஸோ நாகாஸோ அவங்களுக்கு கஸ்டம்ஸ் என்ன இருக்கிறதோ, இந்து மேரேஜ் ஆக்டில் என்ன சிக்கல் இருக்கிறதோ, நம்ம இடையே அவ்வளோ டேலண்ட் இருக்கு. ஏன் அவர்களை உட்கார வைத்துட்டு அவங்க நீங்களா ஒரு யூனிஃபார்மா ஒரு கன்சென்சஸ் கொண்டு வாங்கன்னா பெரிய அளவில் அனைத்து தரப்பினரும் ஒன்று சேர்ந்து ஒரு யூனிஃபார்ம் சிவில் சட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா அதில் எந்த கட்சியும் அதுக்கு முதல்ல ஒரு சத்திய பிரமாணம் செய்து கொடுங்க, இதுக்கு அரசியல் ஆதாயம் நாங்கள் தேட மாட்டோம் அப்படின்னு முக்கியமாக கொடுத்த பிறகு யாருமே எதிர்க்க மாட்டாங்க. இது என்ன சிக்கல் வருதுன்னா, நான் இதை கொண்டு வருவேன், அது தேர்தலுக்கு முன்னாடி பாஜகவுடைய மேனிஃபெஸ்டோல இது எவ்வளவு நாளா இருக்கு யூனிஃபார்ம் சிவில் சட்டம்? எனக்கு தெரிஞ்சு 80s பாஜக அமைக்கப்பட்ட நாள் முதல் இது வந்து யூனிஃபார்ம் சிவில் சட்டம். நம்ம மூணு பேரும் பொறுமையா பேசுற மாதிரி நம்ம மூணு பேரும் இந்த அளவுக்கு பொறுமையா பேசுற மாதிரி வாய்ப்பு கொடுக்கிற மாதிரி எல்லாரும் உட்கார்ந்து பேசுனாங்கன்னா நிச்சயமா நல்ல தீர்வு தான் வரும். நம்புவோம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. நேயர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.